எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் சிம்பிளாக உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 3 உருளைக்கிழங்கை தோலை எடுத்துட்டு சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிழங்கை எண்ணெயில் சேர்த்து எல்லா பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக பொன்னிறமாக வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். பொடிசா நறுக்கின 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, பொடிசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, கீறி வச்ச 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கினதும் பொடிசா நறுக்கி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு இப்போ சேர்க்கறதுனால காய் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி நல்லா சாஃப்டா குக் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கப் தயிர் எடுத்து நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது கிரேவிக்கு தேவைப்படும். ஒரு அகலமான கடாயை எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கருகிடாமல் நல்லா குக் ஆகும். நல்லா கலந்ததும் பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துடலாம். தயிரும் மசாலாவும் நல்லா கலந்து குக் ஆகட்டும். எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், சரியா இருக்கும். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதும் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. பாருங்க எண்ணெய் எல்லாம் எப்படி இழுத்து குக் ஆயிட்டு இருக்குன்னு. மிக்சர் ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கிரேவில சேர்த்துடலாம். மசாலா கொதிக்க ஆரம்பிச்சதும் வறுத்த உருளைக்கிழங்கு, 1 கப் வேக வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா க்ரீமியாக குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள்,
கொஞ்சம் கசூரி மேத்தியை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அருமையான டிஷ்ஷை நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, நான் இல்லைனா ரைஸ் கூட இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் நீங்கள் ஈஸியாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்கிற இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.